இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா, நீங்கள் கவலையற்றவராக இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார் இல்லையா? அந்த கவலையை குறித்து இப்போ 3 விஷயத்தில் மெயினாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற உறவில், கடன் பிரச்சனையில் இருந்து, இல்லை இந்த ஃபேமிலியில் பிள்ளைங்க கூட இந்த விஷயத்துலலாம் நம்ம எப்படி கவலையற்றவர்களாக இருக்கணுங்கிறத வந்து சொல்லி கொடுக்க போகிறோம். அப்புறம் கர்த்தருக்குள்ளே எப்படி மனமகிழ்ச்சியாக எப்போவுமே எல்லாத்துலேயுமே இருக்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எப்படி கவலையற்றவர்களாக இருக்கிறது? முதல்ல இந்த கடன் வாரத்திலிருந்து எப்படி பிரதர் கவலையற்றவர்களாக இருக்கணும்னா, கடன் வேறு வழியே இல்லை. அந்த கடன் நம்ம வாங்கின கடன் நிச்சயமாக நம்ம அதை அடைச்சே தீரணும். ஓகே, கடனில் தேவன் பிரியப்படுறதே இல்லை. கடனில் தேவனும் அந்த இடத்துல இருக்கவே வந்து மாட்டார். ஓகே, அப்போ நம்ம சரி நம்ம சுய இச்சையினால் நம்மளுடைய இந்த உலக விருப்பத்தினால ஏதோ ஒரு வழியில் கடன் வாங்கிச்சு, அதை விட்டுருங்க. ஓகேவா? தேவன் இடத்துல ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளுங்க. கர்த்தாவே என்னை மன்னிங்க, நான் தெரியாமல் கடன் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் இன்னும் ஆழமாக இருந்து நான் தெரிஞ்சு என்னுடைய சுய விருப்பத்தின்படி கடன் வாங்கிட்டேன், பிள்ளைங்களுக்கு படிப்பாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம். ஓகேவா? கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். ஒருவேளை நம்ம செஞ்ச ஏதோ தேவனுக்கு விரோதமாக செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம கடனில் வந்து அகப்பட்டு போயிருக்கலாம். ஓகே, தேவனிடத்தில் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கொடுங்க. அவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை வந்து கொடுப்பார். ஓகே, அதுக்கப்புறமா சரி நீங்கள் வேலை செய்கிறது இந்த கடனை அடைக்கிறதுக்கு. இதுதான் வந்து கோல்டு, அல்டிமேட் கோல். இந்த கடனை எப்படியாவது அடைக்கணுங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய செலவை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அனாவசிய செலவில் இருந்து தவிர்த்துக்கோங்க. செய்கிற வேலையில் கரெக்டாக அந்த கடனை வந்து ஷெடியூல் பண்ணி நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து, இல்லை பெற்றோர் கூட இருந்தீங்கன்னா பெற்றோரும் நீங்களும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி அதை கரெக்டாக வந்து முடிக்கிறதுக்கு பாருங்கள். ஓகேவா? அப்போது நீங்கள் அவர் கொடுக்குறாரு இல்லையே சமாதானம், அவர் வாக்குத்தத்த வசனம் கொடுப்பார், உங்கள் கூட வந்து பேசுவார், இடைப்படுவார். ஓகே, அதை வச்சு நீங்கள் அதில் வந்து மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுட்டு கண்டிப்பாக வந்து என் கடன் முடியுங்கிற அந்த விசுவாசிச்சு, அதான் கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டானா அந்த விசுவாசம் தானாகவே வந்து உள்ளுக்குள்ள வந்துடும். அந்த விசுவாசத்துல நீங்க நடைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ரெண்டாவதா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எப்படி எப்போ பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, கோபம், இந்த மாதிரி வன்மம், தகாத வார்த்தைகள், இல்லை மனசோர்வு, இது எல்லாமே இருக்குதா? ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எதுக்கு தேவன் உருவாக்குனாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எப்படி பிதாவாகிய தேவனுக்கு ஏற்ற துணையாக இயேசு கிறிஸ்து இருக்காரோ, அதே போல் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றதா அவங்களுடைய சீஷர்கள், அதாவது புதிய ஏற்பாட்டு சபை இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றதா இருக்குதோ, அதே போல தான் ஆதாம, தேவ சாயல உண்டாக்கப்பட்ட ஆதாம, அதாவது பிதாவாகிய தேவனுடைய சாயல உண்டாக்கப்பட்ட ஆதாமுக்கு ஏற்ற துணையாக கிறிஸ்து இயேசுவின் சாயலில் வச்சுக்கலாம், இல்லை சபையின் சாயலில் தான் வந்து ஒரு ஸ்திரீயை வந்து உண்டு பண்ணார். ஓகேவா? அப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏற்ற துணையாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வசனத்தின்படி உள்ள அந்த கீழ்ப்படிதல் நீங்கள் கற்றுக்கிறவங்கள போல் அமைதியான சாந்த குணத்தோடனே வந்து இப்போ தெளிவான புத்தியோட இப்படி நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னா தேவ திட்டம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த அப்போஸ்தலரில் முதல் அதிகாரத்தில் அழகாக 3 விஷயத்தை வந்து குறித்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? என்னன்னா, நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஏக சிந்தையோட ஒரே தாட்டோட தான் இருக்கணும். ஓகே, இதுதான் தேவன் உங்களுக்கு நியமிச்சது. ஓகேவா? ஸ்திரீக்கு தலையா புருஷனை வச்சிருக்காரு, புருஷனுக்கு தலையா கிறிஸ்து இயேசுவை வச்சிருக்காரு இல்லையா? சபைக்கு தலையா இயேசு கிறிஸ்து தான் இருக்காரு. ஓகே, நீங்கள் ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து பாதி பாதி. ஓகேவா? நீங்கள் சரீரத்தில் 2 மனுஷங்களா இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து பாதி தான். உங்களுடைய சரீரத்துக்கு அதிகாரி புருஷன். ஓகே, அந்த புருஷனுடைய சரீரத்துக்கு அதிகாரி மனைவி. வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஓகே, நீங்கள் வேற அவங்க வேற இல்லை, 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு சபையா இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வேண்டிய 3 குவாலிட்டிஸ் என்னன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஏக சிந்தையோட ஒரே தாட்டோட இருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது ஒரே இடத்துல இருக்கணும். ஓகே, அந்த மேல் வீட்டு அறையில் எப்படி எல்லாரும் 120 பேர் கூடியிருந்தாங்களோ அதே மாதிரி ஒரே இடத்துல தான் இருக்கணும். 3வது, உங்களுக்கு இது எந்த உந்துங்கிற அந்த வேறுபாடெல்லாம், இது என் ஃபேமிலியில் உள்ளது, இது உங்கள் ஃபேமிலியில் உள்ள, இந்த எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் பொதுவாக வச்சு அனுபவிங்க. அது பிள்ளைங்களை குறித்த காரியமாக இருக்கட்டும், இல்லை வேற எந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பொதுவாக வச்சு அனுபவிங்க. அப்போது இந்த 3 விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கும்போது நிச்சயமாகவே கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம், சமாதானம் வரும். ஒருவேளை உங்கள் கணவர் வந்து ரட்சிக்கப்படாதவராக இருந்தாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய நல் நடத்தையினால நிச்சயமாகவே வசனம் அது பொய்யே உரையாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கணவர் வந்து மாற்றப்படுவார். இதுதான் தேவ நீதி.
ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ள தேவன் இல்லையா, அதில் எந்த மாற்றமுமே இருக்காது. நான் அப்படி தான் ரட்சிக்கப்பட்டேன். ஓகே, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒய்ஃபு தங்களுடைய மாம்சத்தில் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணி நிறைய பைபிள் காரியங்க சர்ச் அங்கே இங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு என்னை திருத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. கடைசியில் அவங்க கைவிட்டு முழங்கால நின்னாங்க. அவங்க அங்கே முழங்கால் அதான் வீட்டில் தான் அவங்க வந்து அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தது கூட எனக்கு தெரியும். அவங்க ஜெபத்தில் முழங்கால தேவ சமூகத்தில் விஷயத்தை வச்சாங்க. ஓகேவா, அப்போ வசனம் சொல்லுது இல்லையா, என்ன எல்லாமே உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, இது எல்லாத்தையும் நம்ம மறந்து போயிடும். என்னோட ஒய்ஃப் வந்து முழங்கால இருந்தாங்க. அப்போ கர்த்தர் என் கூட இடைப்பட்டார், என்னை வந்து எழும்பி பிரகாசிக்க செய்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள அவருடைய இந்த ஜீவனுள்ள வார்த்தை உள்ளே இருந்து வெளியே வருது இல்லையா, இதெல்லாம் எதனால அவங்க முழங்கால் படிக்கிட்டாங்க. ஓகேவா, நீங்களும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் மாம்சத்தில் முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க, டைமுக்கு வரல, அவங்க வந்து பாவம் செய்கிறாங்க, பாவம் வார்த்தை இருக்குது, இதெல்லாம் குறித்து கவலையே படாதீங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒய்ஃப் எவ்வளோ இது பண்ணாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப செலவு பண்ணுறாங்க, வாயாடியாக இருக்காங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய ஃபேமிலிக்கு அம்மா அப்பா இந்த மாதிரி இருக்காங்கன்னு போகாதீங்க. நீங்கள் முழங்கால் படிங்க, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் அதான் விசுவாசிங்க. நீங்க விசுவாசத்தினால எதை கேட்டாலும் அதை தேவன் உங்களுக்கு செய்வாருங்கிறத நீங்க பிலீவ் பண்றீங்க தானே. அப்போ அதை தேவ சித்தத்தின்படி கேட்கும்போது அவர் உங்களுக்கு செவி கொடுக்குறாருன்றதை நீங்க பிலீவ் பண்றீங்க தானே. அப்போ இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிசாசனுடைய பிளான். பிசாஸ் எதுக்கு இருக்கான்? அவன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் இருக்கான். அப்போ அவன் என்ன திருடுறான்? உங்க 2 பேருக்குள்ள அந்த அந்யோன்யத்தை, அந்த சந்தோஷத்தை, தேவ திட்டம் உங்க மேல என்ன இருக்கோ அதை வந்து திருடுறதுக்கு பாக்குறான். தேவ திட்டம் என்ன? நீங்க பாதி, உங்க ஹஸ்பண்ட் பாதி, 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு சபை. உங்களுக்கு தலையா தான் கிறிஸ்து இருக்கார். இதை பிரேக் பண்றான். அதுதான் இந்த கடைசி காலத்துல அன்பு தணிஞ்சு போயிருக்கு. எந்த அன்பு? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்நேகத்தை வந்து எடுத்து போறான். எதனால? நீங்க ஒரு விதத்துல வந்து யோசிக்கிறீங்க, ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும், இல்ல ஒய்ஃப் இப்படி இருக்கணும், நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இந்த எதிர்பார்ப்பை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அன்பு ஆக்சுவலா எதையுமே எதிர்பார்க்காது. ஹல்லேலூயா. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஓகே, அப்ப நம்ம கிட்ட அந்த அன்பு, தேவ அன்பு இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் வந்து மேபி கஷ்டமா இருக்கலாம் கேட்கறதுக்கு, பட் நீங்க ஆர்டர் பண்ணுங்க, ஷெட்யூல் பண்ணுங்க. நீங்க ஒரு விஷயத்தை தீர்மானிங்க, தேவ ஆவியானவர் உங்க கூட இருந்து அதை அப்படியே வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. சரி, ஓகே. இப்போ கணவன் மனைவி உள்ளது பார்த்தாச்சா. இப்போ மூணாவதா வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் பார்க்கலாம். ஓகே, வேலை அலுவல்களில் சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை நீங்க ஆஃபீஸ் வேலையில் இருக்கீங்களா? நீங்க தேவனுடைய நீங்க செய்யறதெல்லாம் அழகா வசனம் சொல்லுது, நீங்க புசிச்சாலும் குடிச்சாலும் எதை செஞ்சாலும் கர்த்தருக்குன்னு செய்யுங்க. நீங்க அந்த பேட்டர்னுக்குள்ள வந்துருங்களா. முன்னாடி சொன்ன கடனை குறிச்ச விஷயமா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விஷயமா இருக்கட்டும், இப்போ உங்க வேலையா இருக்கட்டும், அடுத்து நம்ம பார்க்க போற பிள்ளைங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க கர்த்தருக்குள்ள வந்து செய்யுங்க. அது எப்படி நம்ம கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா செய்யறதுன்னா, இப்போ நீங்க ஆஃபீஸ் வேலைன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து இப்போ சிஸ்டம்ல உட்காந்து சிஸ்டத்தில் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வேலைனா உங்கள் சிஸ்டம் சுற்றி வந்து உங்ககிட்ட கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரோ, ஓகேவா, அது வாக்குதத்த வசனங்கள் இல்லாமல் வந்து நமக்கு கமாண்ட்மெண்ட்டாக கொடுத்துருப்பார்ல. வாக்குதத்தமே வந்து கட்டளைகள் வழியாக தான் சுதந்திரிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போது அந்த கட்டளைகளை உங்கள் டெஸ்க்டாப் முன்னாடி வந்து சைடில் எல்லாம் வந்து ஸ்பேசஸ் இருந்ததுன்னா அதில் வந்து ஒட்டி வைங்க. அதை பார்க்க உங்களுக்கு அதிகமாக இப்போ தேவ திட்டத்தில் பாவின் கனியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எழுதி ஒட்டி வச்சிங்கன்னா அது பார்க்க உங்களுக்கு வந்து கர்த்தர் உங்க கூட இடைப்படுறது வந்து தெரியும். அந்த ஆவியானவருடைய நடத்துதல் அந்த உணர்வுக்குள்ளே இருக்க முடியும். ஹல்லேலூயா. அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலை அது கண்டிப்பாக தேவ திட்டத்திலேருந்து வெளிப்பட்டதாக இருந்தால், ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, உங்களை போய் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தேவ திட்டத்தை விட்டு அந்த கர்த்தருடைய வழிமுறைகள் நீதியை விட்டு அவங்க வேற ஏதாவது செய்ய சொல்கிறாங்க, அவங்க நடிக்க வேஷம் பார்க்க, அவங்கள்ட்ட இப்படி பேசி இவங்கள்ட்ட இப்படி பேச, அந்த மாதிரி ஏதாவது டைரக்ட் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு அந்த வேலையை விட்டுருங்க. ஓகே, என்னடா வேலையை விட்டுறது சொல்கிறாங்க, இது வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படி இப்படின்னா, அதாவது எல்லா அதிகாரத்துக்கும் ராஜாக்களுக்கெல்லாம் நம்ம யூத ராஜசிங்கம் தான் வந்து அதிகாரியாக இருக்கார். 1:6-5-6 வசனங்கள்ல அழகாக சொல்லிருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ அவருக்கு வேண்டி தான் நீங்கள் உருவாக்கப்பட்டோம் இல்லையா. அப்போ நம்ம அவர் கூட இருக்கிறது தான் தெய்வ திட்டம். அந்த நீங்கள் இது பண்ணிட்டு பூமியில் வாழ்கிறதுக்கு பணம் தேவையாக இருக்கலாம், அதுக்கு வேண்டி வேலை செய்கிறீங்க. இப்போ குடும்பம் உங்களுக்கு கொடுத்துருக்குற ஆத்துமாக்களை பாதுகாக்கிறதுக்கு பணம் தேவைப்படும், அப்போ அதுக்கு வேலை செய்யுங்க. ஓகே, நான் படித்ததுக்கு தான் வேலை செய்யணும், இந்த இதில் தான் இருக்கணும் சொல்லிட்டு இந்த டிக்னிட்டி அது இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டுங்க. ஓகே, நீங்கள் கர்த்தருடையவர்கள். வசனம் அழகா சொல்லுது, நீங்க தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொடுத்தவருக்கு ஏற்றவனா இருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்ல, மல்யுத்தம் செய்கிறவன் சட்டத்தின்படி செய்யாவிட்டால் அவன் முடிசூடப்படான் அப்படின்ட்டு. அப்போ அதாவது என்ன சொல்றாருன்னா, அப்போ நம்மளை அவர் முன்குறிச்சிருக்காரா, அவருக்கு ஏற்றவாறு இருக்கணுமா, அப்போ அதுக்கு உகந்த வேலை எதுவாக இருக்கட்டும். ஓகேவா, கொஞ்சம் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மென்டலி வந்து ஃப்ரீயாக இருக்கலாம், நீங்கள் வந்து தேவனோட சஞ்சரிக்கலாம், நீ பைபிள் வாசிக்கலாம், துதிக்கலாம், ஜெபிக்கலாம். எங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட
வேலையில் இருந்தே இப்படி செய்ய முடியுமா, அந்த வேலையை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, இல்லை இருக்கிற வேலை இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குன்னா தைரியமாக வந்து நீங்கள் இதை செய்யலாம். ஓகே, ஆனால் கடன் இருக்குது பிரதர், எப்படி வேலையை விடுறதுன்னு கேட்டிங்கன்னா விடாதீங்க. ஓகே, கர்த்தருக்குள்ளே இன்னும் அதிகமாக சஞ்சரிக்கிற அனுபவத்துக்குள்ளே வாங்க. அபிஷேகம் பெறலாம் கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கோங்க. அபிஷேகம் மீன்ஸ் அந்த தெய்வ ஆவியில் நிரம்புறது. ஓகே, எப்போ அந்த சிந்தையோட அவருடைய இதோட இருக்கிறது. ஓகே, அது கண்டிப்பாக ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கணும். ஓகே, அவருடைய நடத்துதல் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க முடியாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அப்போ அதுக்கு நீங்கள் வாஞ்சிங்க. ஓகே, அப்போ அவர் வந்து எந்த சூழ்நிலையும் உங்களை மாற்ற வல்லவராக இருக்காரு. இது எப்படின்னா, என்ன முதல்ல ஒரு அக்கா வந்து வழி நடத்தினாங்க. ஓகே, சென்னை பக்கத்தில் இருக்க ஒரு பகுதியில் இருக்க ஒரு அக்கா வழி நடத்தினாங்க. அவங்களுடைய அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணாங்க, இப்படி கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதுன்ட்டு. அதை நானுமே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். பாருங்களேன், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்க இருக்காங்க, வீட்டில் வந்து பிரச்சனை சண்டை. ஆனாலுமே நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யணும் தானே. சமையல் பண்ணணும், வீடு க்ளீன் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், துணிகளை மடித்து வைக்கணும், வீடை சுற்றி இருக்கிற இடத்த நீட்டாக வச்சுக்கணும். அப்போ அவங்க மேலே இப்போ ஹஸ்பண்டோ இல்லை மாமியாரோ இல்லை அப்பா அம்மாவோ இல்லை பிள்ளைங்களோ இவங்க மேலே கோவம் இருக்கும்போது அது நம்ம கரெக்டாக செய்ய முடியாது. வெறுப்போட கோவத்தோட செய்யணும், அதை விட்டுருங்க. ஓகே, நான் இவங்களுக்கு வேண்டி இந்த வீட்டுக்கு வேண்டி செய்யலை, நான் என் கர்த்தருக்கு வேண்டி செஞ்சுருக்கேன். தேவன் என்ன இந்த இடத்துல ஒருத்தருக்கு மனைவியாவோ இந்த பிள்ளைங்களுக்கு இந்த ஆத்துமாக்களுக்கு வந்து என்ன பெற்றோராவோ வந்து வச்சிருக்காரு. அப்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை இது, சமையல் பண்ணுறது எனக்கு கொடுத்த வேலை, இந்த வீடை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், இது தேவன் எனக்கு நியமித்த வேலை. அப்படி உங்கள் மைண்டை வந்து செட் பண்ணிவிட்டு இதுதான் வந்து ஃபேக்ட்டு. ஓகே, நம்ம தான் ஏன் புருஷன், ஏன் பிள்ளைங்க, ஏன் பெற்றோருங்கிறான், அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு கையளிக்கப்பட்டது. ஓகேவா, எல்லாருமே தனித்தனி ஆள் தான். ஓகேவா, கிறிஸ்துவோடு இசைவாக கட்டப்பட்டிருக்கோம். ஓகே, அது இல்லாத வரைக்கும் வந்து எல்லாம் அது வரைக்கும் வந்து இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் தான். சரியா? அப்போது அந்த தாட்டோட நீங்கள் ஒவ்வொரு வேலையும் ஏன் தேவனுக்கு செய்கிறோம். ஓகேவா, அந்த மரியாதை என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்களுடைய கண்ணீர்னால வந்து அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தை வந்து தன்னுடைய தலைமயிர்னால வந்து இது பண்ணுறாங்க இல்லையா. அப்போது அதே மாதிரி நீங்களும் டெடிக்கேட்டடாக நீங்கள் செய்கிற விஷயத்தை நான் கர்த்தருக்கு தான் செய்கிறேங்கிற அந்த விசுவாசத்தோட, அந்த ஃபுல் ஃப்ளெஜ்னஸோட நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக இது உங்களை பாதிக்கவே பாதிக்காது. அது குடும்பமாக இருக்கட்டும், அவங்க பிசாசுக்குரியவர்களாகவே இருக்கட்டும். ஓகே, உங்கள் ஆத்மாவை ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் மைண்டை அப்படி செட் பண்ணுங்க. எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் நிறைய நேரத்தில் அப்படி ப்ராக்டிஸ் மீன்ஸ் நான் வேர்ல்ட்லி வந்து சொல்லலை, அது அனுபவபூர்வமாக கர்த்தர் எனக்கு கற்பிச்சது. நம்ம என்னதான் நமக்கு கீழே நிறைய ஆத்துமாக்கள் இருந்தாலும் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஆவியானவர் இருக்கார், கிறிஸ்து இயேசு இருக்கார். இப்போ அதுக்கு கீழே பார்த்தா இப்போ எனக்கு மேலே ஒரு லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, நான் என்ன கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிறேன். அந்த மாதிரி தான் அந்த அக்கா வந்து இருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் தான். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக இப்போ பிள்ளைங்களுடைய விஷயத்துக்கு வரேன்னா, பிள்ளைங்களை குறித்து நிறைய வருத்தம். ஏன்னா நம்ம பண்ணுறதுக்கும் பிள்ளைகள் நம்ம எதிர்பார்க்குறது பிள்ளைகள் செய்கிறது பார்த்தா மொத்தத்தில் ஆப்போசிட்டாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஓகே, நீங்கள் பிள்ளைகள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. பிள்ளைங்க முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாத்திராகமத்தில் அழகாக சொல்லுவோம், மோசையை குறித்து அழகாக வசனம் சொல்லும். என்னென்னா, அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க, மோசையினுடைய தாயை அழைச்சி வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு, அந்த பிள்ளையை வளர்த்தி கொடுக்கறதுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா, இதே தான் தேவன், இது பிதாவாகிய தேவன் தனக்கென்று பிரித்த ஜனத்தை, அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஓகே, அவருக்குன்னு உள்ள ஜனத்தை உங்கள் கரத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அந்த ஆத்துமாக்களை தேவனிடத்தில் கொண்டு போக வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஓகே, அதை நீங்கள் எப்படி செய்வீங்க, உங்களுடைய நல் நடத்தையினால தான். ஓகே, பிள்ளைங்க மேலே எந்த கோவமும் எந்த இதுவுமே வச்சுக்காங்க. பாஸ் ஆகிறாங்க, ஃபெயில் ஆகிறாங்க, அவங்க வந்து வேலை செய்கிறாங்க, அவங்க மொபைல் பார்க்குறாங்க, விளையாடுறாங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஓகே, அந்த ஆத்துமா தேவ சித்தத்தை விட்டு வழி விலகுதா, அப்போ நீங்கள் முழங்காலில் நில்லுங்க. ஓகே, பிள்ளைங்கள்ட்ட கண்டிப்பாக நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, வசனம் தான் வந்து பிள்ளைங்களை உயிர்ப்பிக்கும் இல்லையா, அதுதான் ஜீவனுள்ள. அப்போ அதை சொல்லிக் கொடுங்க. பட்டு கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கவும் செய்யுங்க. ஆனாலும் அதை குறித்த பாரம் உங்களுக்கு வேண்டாம். கர்த்தருக்குள்ள அவர் உங்களுக்கு வாக்கு கொடுப்பார். ஓகே, நீங்கள் பிள்ளைங்களை குறித்து நீங்கள் ஜெபத்தில் வைக்கும்போது அவர் வாக்கு கொடுப்பார். அந்த வாக்கை விட்டுறாதீங்க. அது எப்படி சுதந்திரிச்சு கொள்றதுன்னு பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை எப்பவும் பதியை சுற்றி ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பாங்கன்னா, அப்போ அவங்க அந்த பிள்ளை ஒளிவு மரங்கிறது அந்த தேவனுடைய ஊழியக்காரங்களை வந்து குறித்த விஷயம். அப்போ தேவனுக்குன்னு அவன் எழுதி பிரகாசிப்பான்னு உங்களுக்கு வார்த்தை கொடுத்துட்டாரா, நீங்க விசுவாசிங்க. ஓகே, விசுவாசா அது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது இல்லை. நீங்க அதை கிரியையில காட்டுங்க. கர்த்தர் சொல்லிட்டார், நிச்சயமா என் பிள்ளைய வந்து எழுப்பாருங்க, அந்த விசுவாசத்துல போயிடுங்க. ஓகேவா, இப்படிதான் எல்லாத்தையும் அந்த தேவ சித்தத்தின்படி நம்ம உணர்ந்து அதை ப்ராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்ணுவோம். நம்ம எப்பவுமே கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருப்போம். அவர் ஒன்றுத்துக்கும் கவலைப்படாது இருங்கன்னு சொல்றாரு. நீங்கள் கவலையற்றவர்களா இருக்க வேணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கவலைப்படுகிறனால உங்களால் ஒரு முழத்தை வந்து கூட்ட முடியுமா, இல்லை குறைக்க முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ ஏன் கவலைப்படணும்?
நம்ம கவலைப்படுறதுனால ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நம்மளுடைய சரீரம் தான் அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகுது, மெடிக்கல் இஷ்யூஸ்க்குள்ளே போகுது. ஜஸ்ட் டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். ஓகேவா? உங்கள் ஆத்துமா தெய்வனோடு இருக்குதா, அதை மட்டும் நீங்கள் வந்து வசன ஆதாரத்தோடனே வச்சு அதை நிதானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். God bless you all.